நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வங்கதேசத்தில் இப்போ கடும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு நண்பர்களே. படைகள் குவிக்கப்பட்டிருக்கு. அதாவது ராணுவம் தங்களுடைய படைகளை குவிச்சிருக்காங்க. வங்கதேசத்தை ராணுவம் கைப்பற்ற போகுது அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இதனால முகமது யூனிஸ் இப்போ கதற ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதை பற்றிய சுவாரஸ்யமான லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய மூக்கை உடைச்சிருக்காங்க இந்தியா. மோடி ஜெய்சங்கர் போலவே அதிரடி காமிச்சு பாகிஸ்தானுடைய மூக்கை உடைச்சு விட்டுருக்காங்க. இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறதை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு தடாலடியாக ஒரு முக்கியமான விஷயத்தில் ஆப் ஒன்று வச்சிருக்கிறாரு. கச்சா எண்ணெய் விஷயத்திலையும் கை வச்சிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. அதனால நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல நம்முடைய ஃபேஸ்புக் பேஜான மைக் மோகன் அப்படிங்கிற பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போயிடலாம். வங்கதேசத்தில் முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசுக்கு எதிராக புரட்சியில் ஈடுபட்டு ராணுவம் ஆட்சியை பிடிக்க திட்டமிட்டுள்ளதாக அந்த நாட்டு சமூக வலைதளங்களில் வேகமாக செய்திகள் பரவிட்டு வருது. அந்த நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் ராணுவ வீரர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் நிறுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னும் இதனை அடுத்து அந்த நாட்டு ராணுவம் ஆட்சியை கைப்பற்றுகிறது அப்படிங்கிற யூகங்கள் அங்கு சமூக வலைதளங்களில் வேகமாக பரவ தொடங்கியிருக்கு. இதன் மையப்புள்ளியாக ராணுவ தளபதி வாக்கருஸ்ஸாமான் இருக்கிறாரு. ஆனா இந்த யூகங்கள் குறித்து முகமது யூனிஸோ அல்லது ராணுவ தளபதியோ எதுவுமே விளக்கமளிக்கல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராணுவ அதிகாரிகளுடன் வாக்கருஸ்ஸாமான் அடிக்கடி நடத்திட்டு வரும் சந்திப்புகள் யூகங்களுக்கு மேலும் தீனி போடுது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பயங்கரவாதிகளுடைய தாக்குதல்கள் அதிகரிச்சுட்டு வர்றதுனால பாதுகாப்பு படையினர் விழிப்புடன் இருக்க வேண்டியது முக்கியம் அப்படின்னு ராணுவ தளபதி சொல்லிட்டு வர்றாரு. இது தொடர்பாகவே அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தியதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. ராணுவ அதிகாரிகளுடன் ராணுவ தளபதி அடிக்கடி நடத்தும் சந்திப்புகள் மூலம் நாட்டின் ஆளும் இடைக்கால அரசுக்கும் ராணுவத்துக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டு இருக்கிறதையே காட்டுது அப்படின்னு அந்த நாட்டு அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் வங்கதேச ராணுவத்தில் இருக்கும் பாகிஸ்தான் ஆதரவு அதிகாரிகள் மூலம் வாக்கருஸ்ஸாமான் பதவி நீக்கம் செய்யப்படலாம் அப்படின்னும் நம்முடைய நாட்டில் செய்திகள் வந்துச்சு. ஆனால் தற்போது இவருடைய ஆதிக்கமே உயர்ந்துள்ளதாக சொல்லப்படுது. ராணுவ தளபதியுடைய ஆலோசனை தொடர்பாக அந்த நாட்டிலிருந்து வெளியாகும் தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா சந்திப்புகளின் போது நாட்டில் சிறத்தன்மை கொண்டு வருவதில் ராணுவத்துடைய பங்கு குறித்து விவாதிக்கப்பட்டுச்சு. நாட்டில் அவசர நிலையை அதிபர் அமல்படுத்த வேண்டும் அப்படின்னும் அல்லது முகமது யூனிஸ் அரசுக்கு எதிராக புரட்சி வெடிக்கும் அப்படின்னு எச்சரிக்கைக்கு ராணுவம் முடிவு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றொரு வாய்ப்பாக ராணுவத்துடைய கண்காணிப்புல இடைக்கால அரசை நியமிக்கவும் பரிசீலனையில இருக்கு அப்படின்னு அந்த செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க. அதாவது வங்கதேசத்துடைய ராணுவ தளபதி வாக்கருஸ்ஸாமான் தலைமையில அவசர மீட்டிங் ஒன்று நடத்தி இருந்திருக்காங்க. அவருக்கும் அந்த நாட்டுடைய இடைக்கால அரசுடைய தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸுக்கும் இடையே கடும் மோதல் நிலவிட்டு வருது. இந்த நிலையில தான் ராணுவ தளபதி வாக்கருஸ்ஸாமான் தலைமையிலான அவசர மீட்டிங் குறித்த பரபரப்பான தகவல் வெளியாயிருக்கு. அதாவது இந்த மீட்டிங் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நேற்று வங்கதேசத்துடைய ராணுவ தலைமை அலுவலகத்தில் நடந்திருக்கு. இந்த மீட்டிங்ல ராணுவத்துடைய முக்கிய அதிகாரிகள் பங்கேற்று இருக்காங்க. குறிப்பாக அந்த நாட்டுடைய 5 லெப்டினன்ட் ஜெனரல் 8 மேஜர் ஜெனரல்கள் தனி அதிகாரம் படைத்த கமாண்டிங் ஆஃபீஸர்ஸ் உள்ளிட்டவர்கள் பங்கேற்று இருக்காங்க. அப்போது மக்கள் மத்தியில் இடைக்கால அரசின் மீதான நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருவது பற்றி விவாதிச்சிருக்காங்க. இதனால நாட்டில் நல்ல சூழலை ஏற்படுத்துவது பற்றியும் இதுக்கு ராணுவம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற பற்றியும் ஆலோசிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதற்கிடையில தான் நாட்டில் தற்போதைய சூழல் தொடரும் பட்சத்தில் வங்கதேச மக்கள் பெரும் பாதிப்பை சந்திக்கலாம் அப்படின்னும் இதனால விரைவில் எமர்ஜென்சி நிலையை கொண்டுட்டு வர வேண்டும் அல்லது முகமது யூனிஸுடைய ஆட்சியை கவிழ்க்க ராணுவம் சார்பில் அந்த நாட்டுடைய அதிபருக்கு அழுத்தம் கொடுக்கலாம் அப்படிங்கிற முக்கிய தகவல் வெளியாயிருக்கு. அதிபர் ஒப்புதல் வழங்கும் பட்சத்தில் முகமது யூனிஸுடைய இடைக்கால அரசு கவிழும். அதுக்கப்புறமா ராணுவத்துடைய வழிகாட்டல அனைத்து கட்சிகளை ஒன்றிணைத்து புதிய அரசை அமைப்பது தொடர்பாக ராணுவம் பரிசீலனை செய்துள்ளதாக தகவல் கசிஞ்சிருக்கு. இதனால நம்முடைய நாட்டை தீவிரமாக எதிர்த்துட்டு வரும் முகமது யூனிஸ் தலைமையிலான வங்கதேச இடைக்கால அரசுடைய ஆட்சி விரைவில் கவிழும் நிலை உருவாகி உள்ளது அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. அதாவது முகமது யூனிஸுக்கும் வாக்கருஸ்ஸாமானுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா வங்கதேசத்துடைய ராணுவ தளபதி இருக்காருல இவர் ஆரம்பத்திலிருந்தே அமைதியை விரும்பிட்டு வர்ற ஒரு ஆளு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடனான உறவை விரும்புகிறாரு. பல பத்திரிகை பேட்டிகளில் அதை அவர் வெளிப்படுத்தியும் இருக்கிறாரு. இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது புதியதல்ல, நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. வங்கதேசம் புதுசாக உருவான சமயத்திலிருந்தே 2 நாடுகளுக்கும் இடையே பந்தம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை சார்ந்து வங்கதேசமும் வங்கதேசத்தை சார்ந்து இந்தியாவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது முகமது யூனிஸுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன் அப்படின்னா முகமது யூனிஸ் நம்முடைய நாட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டுடன் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டு வர்றாரு. அதே போல வங்கதேசத்தை மினி பாகிஸ்தானாக மாற்ற முயற்சிக்கும் முகமது யூனிஸுக்கு ராணுவ தளபதி வாக்கருஸ்ஸாமான் பெரும் தலைவலியாக இருந்துட்டு வர்றாரு. இதனால முகமது யூனிஸ் தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலம் வங்கதேச ராணுவத்துக்கு எதிரான போராட்டத்தை தூண்டிவிடுவதாகவும் சொல்லப்படுது.
மாணவர்கள் இஸ்லாமிய அமைப்புகளை வச்சு இராணுவத்துக்கு எதிராக குரல் கொடுக்க வைப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வங்கதேச இராணுவத்துக்கு எதிராக பலரும் சமூக வலைதளங்களில் பதிவு செஞ்சுட்டு வர்றாங்க. இது போன்ற நடவடிக்கைகள் தான் ராணுவ தளபதி வாக்கர் ஜமானுக்கு கடும் அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இதன் ஒரு கட்டமாக தான் அவர் வந்து ராணுவ உயர் அதிகாரிகளுடன் அவசர மீட்டிங் ஒன்று நடத்தியிருக்கிறாரு. மேலும் வங்கதேசத்தில் தற்போது நிலவும் பதற்றங்களை முடிவு கொண்டுட்டு வரும் வகையில் ராணுவம் வந்து செயல்பட தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மீட்டிங்கை தொடர்ந்து தான் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசை கவிழ்த்து வங்கதேசத்தை ராணுவ ஆட்சி நடத்துவது பற்றி விவாதிக்கப்பட்டுள்ளதாக பரபரப்பான தகவல் வந்து வெளியாயிருக்கு. இதுல உண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அங்கே நடக்கிற நிலைமை, அதாவது இந்த விஷயம்லாம் நடக்கலை அப்படின்னா இந்த அளவுக்கு யாரும் வந்து செய்திகள்ல சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக ராணுவ தளபதி வந்து இவ்வளவு நாள் பொறுத்திருந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. விரைவில் வந்து முகமது யூனிஸ் தலைமையிலான இந்த இடைக்கால அரசை வந்து கவிழ்த்து ராணுவம் வந்து அங்கே வங்கதேசத்தை வந்து கைப்பற்றுவாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ராணுவம் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால விரைவில் வங்கதேசத்தை வந்து ராணுவம் கைப்பற்ற போறாங்க. அங்கே ஒரு ராணுவ புரட்சி ஏற்பட போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இதை தொடர்ந்து இரண்டாவது செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய மூக்கை வந்து அடிச்சு நொறுக்கி காலி பண்ணியிருக்காங்க. அதாவது தவறான அஜெண்டா மூலம் ஐநாவுடைய கவனத்தை வந்து திசை திருப்ப வேண்டாம். ஜம்மு காஷ்மீருடைய ஒரு பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு. இந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பாகிஸ்தான் எங்ககிட்ட வழங்க வேண்டும் அப்படின்னு ஐநாவில் பாகிஸ்தானுக்கு இந்தியா கடும் பதிலடியை கொடுத்திருக்கு. வழக்கமா இது நடக்கிறது தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இந்த முறை சொல்லியிருக்கிறது வித்தியாசமானது. அதுவும் மோடி அவர்கள் சொல்றது போலையும் திரு ஜெய்சங்கர் அவர்கள் சொல்றது போலையுமே அவர் வந்து பேசியிருக்கிறாரு. அவங்க எந்த அளவுக்கு பதிலடி கொடுப்பாங்களோ அது மாதிரி பேசி மூக்க உடைச்சு விட்டுருக்கிறாரு. அண்டை நாடான பாகிஸ்தான் தொடர்ந்து நம்ம கூட மோதிட்டு வருது. நமக்கு சொந்தமான காஷ்மீரை சட்டவிரோதமாக பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட இருக்கும் காஷ்மீருக்கும் பாகிஸ்தான் வந்து சொந்தம் கொண்டாடிட்டு வருது. அதே போல பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் ஜம்மு காஷ்மீர்ல நுழைஞ்சு சதி வேலைகளில் ஈடுபட்டுட்டு வர்றாங்க. தாக்குதல்களை நடத்திட்டு வர்றாங்க. இதுக்கு நம்முடைய நாட்டு வீரர்கள் உரிய முறையில் பதிலடி கொடுத்துட்டு வர்றாங்க. ஆனாலும் கூட பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து ஜம்மு காஷ்மீருக்கு உரிமை கொண்டாடுவதை மட்டும் விடாத நிலையில இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவை தொடர்ந்து சீண்டிட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் ஐநாவில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. ஐநாவுக்கான இந்தியாவுடைய நிரந்தர தூதரான பர்வதநேனி ஹரிஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான் பிரதிநிதி ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற இந்தியன் யூனியன் பிரதேசம் பற்றி தேவையற்ற கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறாரு. இதை வந்து கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா இருக்கு. ஜம்மு காஷ்மீர் பற்றி தொடர்ச்சியாகவும் சட்டவிரோதமாகவும் பாகிஸ்தான் பேசுறது அப்படிங்கிறது அவங்களுடைய எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஒருபோதும் நியாயப்படுத்தாது. குறுகிய மனப்பான்மை மற்றும் தவறான அஜெண்டா மூலம் இந்த மன்றத்தில் கவனத்தை வந்து திசை திருப்ப பாகிஸ்தான் வந்து முயற்சி செய்ய வேண்டாம். ஏன் அப்படின்னா ஜம்மு காஷ்மீருடைய ஒரு பகுதியை பாகிஸ்தான் வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு. இந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பாகிஸ்தான் எங்ககிட்ட கொடுக்கணும். ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கு. அது எப்போதுமே இந்தியாவுடைய ஒரு பகுதியாகவே இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. பர்வதநேனி ஹரிஸுடைய இந்த பேச்சின் பின்னணியில் முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு. அதாவது பாகிஸ்தானுடைய பிரதமருடைய சிறப்பு உதவியாளர் ஜம்மு காஷ்மீர் பற்றி ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வந்து பேசியிருந்தாரு. ஜம்மு காஷ்மீருடைய எதிர்காலம் தொடர்பாக விவாதிக்கும் வகையில் அவர் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாரு. இதனை அடுத்து தான் பர்வதநேனி ஹரிஸ் அவர்கள் விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னதாக பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவுடைய பாட்காஸ்டர் லெக்ஸ் பிரிட்மேனுடன் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்தாரு. அதுல இந்தியா மீது பாகிஸ்தான் மறைமுக போரை வந்து தொடங்கியிருக்கு. நான் முதல் முறையாக பிரதமராக பதவியேற்ற போது பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபுக்கு அழைப்பு விடுத்திருந்தேன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுல புதிய அத்தியாயத்தை கொண்டு வர முயற்சி செஞ்சேன். அமைதியை வளர்ப்பதற்காக நான் என்ன ஒரு முயற்சியை எடுத்தாலும் அது விரோதத்தை தான் கொடுத்துச்சு. பாகிஸ்தான் அப்படிங்கிறது பயங்கரவாதத்துடைய வேறாக இருக்கு. பயங்கரவாதத்தால இந்தியா மட்டுமல்ல உலகின் எந்த பகுதியில் பாதிக்கப்பட்டாலும் கூட அதன் பாதை நேராக பாகிஸ்தானை நோக்கி செல்லுது அப்படின்னு பிரதமர் அவர்கள் வந்து விளாசியிருந்தாரு. இப்படிப்பட்ட சூழல்ல தான் தற்போது ஐநாவுக்கான இந்திய சிறப்பு பிரதிநிதியான தூதர் பர்வதநேனி ஹரிஸ் அவர்கள் பாகிஸ்தானை விமர்சனம் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவருடைய இந்த மிரட்டலை பார்த்து பாகிஸ்தான் வந்து ஆடி போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, வெனிசுலாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்யும் நாடுகள் மேல 25% வரி விதிக்கப்படும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. ட்ரம்புடைய இந்த அறிவிப்புனால வெனிசுலாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் இந்தியா, சீனா ஆகிய நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. அதாவது வெனிசுலாவை தண்டிக்கும் விதமாக ட்ரம்ப் எடுத்திருக்கும் இந்த நடவடிக்கை சீனா, இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளை பாதிக்கும் அப்படின்னும் சர்வதேச அளவில் புதிய நிச்சயமற்ற சூழலை ஏற்படுத்தும் வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது.
வருகிற ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் இந்த வரி விதிப்பை ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. இதன் மூலம் வெனிசுலாவிடமிருந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு தெரியுது. ஒரு வருஷத்துக்கு இந்த 25% வரி வெனிசுலாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு விதிக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் பிறப்பித்துள்ள உத்தரவுல தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.